அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஹ்மாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஸதகல்லாஹுல் அலீம். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ குல்லு பித்ஆத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இஸ்லாம் கூறும் சட்ட நீதி என்ற தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னவென்றால், இன்று உலகத்தில் பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு விதமான மதங்கள் பின்பற்றப்படுகின்றன, பல்வேறு விதமான கொள்கைகள் பின்பற்றப்படுகின்றன. ஒவ்வொரு நாடும் தங்களுக்கு என்று ஒரு சட்ட நீதியை வகுத்துள்ளன. அந்த சட்ட நீதியின் அடிப்படையில் அவர்களெல்லாம் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாட்டிலும் என்ன இருக்குது, அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இந்தியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, இப்படி ஒவ்வொரு நாடு, பல நாடுகள் இருக்கு. எல்லா நாட்டிலையுமே அவர்களுக்கு என்று ஒரு பிரத்யேகமான சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டு அதன் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் மனிதர்களுடைய உரிமையை காக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அதுக்கு மாற்றமாக இருக்கிறதா? ஆனால் நோக்கம் என்னமோ சரியான நோக்கம், அந்த மனிதனுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும், மனிதனுக்கு நல்லது வழங்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஒவ்வொரு நாட்டிலுமே சட்டம் என்ன செய்யிருக்கு, வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சட்டங்கள் எப்படி இருக்கிறது, நடைமுறையில் எப்படி இருக்கிறது? மனிதனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் மனிதனை அழிவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் அந்த ஒவ்வொரு மதத்தினுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய சட்டங்கள் என்ன செய்யிருக்கிறது, செயல்முறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம உதாரணம் நம்ம விளங்கிக் கொள்வதாக இருந்தால் நம்ம இந்திய நாட்டினுடைய சட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்திய நாடு பொதுவாக ஒரு நாட்டிற்கு சட்டம் எதற்காக தேவை? சட்டம் என்பது, அரசியல் என்பது எதற்கு தேவை என்றால், வலியவனிடமிருந்து எளியவனை காக்க வேண்டும். அதேவிட அதிகாரமுடையவனிடமிருந்து பாமர மக்களை காக்க வேண்டும். வசதி வாய்ப்பு உள்ளவன் அடிமைகளை சுரண்டாமல், முதலாளி ஏழைகளை சுரண்டாமல், அதாவது உழைப்பாளிகளை சுரண்டாமல் பாதுகாக்க வேண்டும். அப்படி மனிதர்களால் ஏற்படக்கூடிய தீமைகள், கற்பழிப்புகள் நடக்காமல், விபச்சாரம், திருட்டு போன்ற குற்றங்கள் நடக்காமல் மனிதர்களை பாதுகாக்க வேண்டும். பெண் சுதந்திரமாக என்ன செய்ய வேண்டும், நடமாட வேண்டும். பெண்ணுடைய கற்பிற்கும் உயிருக்கும் பாதுகாப்பு பெற வேண்டும், பாதுகாப்பு இருக்க வேண்டும். இந்த அடிப்படை நோக்கத்தில் தான் என்ன செய்யப்படுகிறது, சட்டம் வகுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம நாட்டை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால், இது ஏற்றளவுல ஓரளவுக்கு இருந்தாலும் செயல்முறையில் என்ன இல்லை, நடைமுறைப்படுத்துவது கிடையாது. நீங்க பார்க்கலாம், நீங்க இந்த ஒரு இந்திய நாட்டில் மிகப்பெரிய ஒரு ரவுடியாக, மிகப்பெரிய ஒரு தாதாவாக, பல கலவரங்களுக்கு தூண்டுகோலாக இருந்த, பல கலவரங்களை முன்னின்று திட்டமிட்டு நடத்திய பால் தாக்கரே என்ற ஒரு கொடியவன் இந்தியாவில் மரணம் அடைகின்றான். அவன் மரணம் அடைவதற்கு முன்னாடி அவன் செய்த தண்டனைகள், அவன் செய்த தவறுகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா?
தண்டனை கொடுக்கப்பட்டதா? அதற்காக அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டானா? அரசாங்கம் இருந்தது, போலீஸ்காக மத்திய அரசாங்கம் இருந்தது, அந்த மும்பையினுடைய மாநில அரசாங்கம் இருந்தது, இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டம் இருந்தது, அதுல சட்டங்களும் வகுக்கப்பட்டிருந்தன. திருடுக்கு இந்த தண்டனை, கலவரத்துக்கு இந்த தண்டனை, இப்படி போன்ற தண்டனைகளும் இருந்தன. ஆனால் என்ன செய்ய முடியல, அவர்களால் அதை செயல்படுத்த முடியல. அப்ப ஏற்ற அளவுல இருக்கிறது உண்மை. அதே மாதிரி 2002 பிப்ரவரி மாதம் குஜராத்தில் நடந்த ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் 3000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பக்கபலமாக இருந்து, பின்னணியாக இருந்து, அதை மூளையாக இருந்து செயல்படுத்தியவர் நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள். இன்னைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறான். அந்த முதலமைச்சருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு செய்தார்கள். போலீஸ் என்பவர் காவிகளாக மாறி திட்டம் போட்டு முஸ்லிம்களை கருவறுத்தார்கள். முஸ்லீம் இருக்கக்கூடிய ஏரியாவில் சென்று முஸ்லீம் பெண்களை கற்பழித்தார்கள். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களை வேறு சூலாயுதத்தை கொண்டு குத்தி அப்படியெல்லாம் கொலை செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு கலவரத்தை திட்டமிட்டு நடத்தினார்கள். அதற்கு இதுவரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இந்திய நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கிறதா? நீதி என்றால் என்னவென்று இந்தியாவில் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நீதி என்றால் என்ன விலை, அது எங்க கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் போய்கொண்டிருக்கிறத ஒழிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நீதி வழங்கப்படுகிறதா? ஒரு சமுதாயம் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அந்த சமுதாயத்தின் மீது அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. ஆனால் என்ன செய்யப்படுகிறது? அரசாங்கத்தால் ஒண்ணுமே செய்யப்படல. இதுக்கு தான் அரசாங்கத்தை ஏற்படுத்தினார்களா? இதற்கு தான் அத்தனை பேர் கூடி சட்டத்தை உருவாக்கினார்களா? வட்டமேச மாநாடு இப்படிலாம் உண்டாக்குனாங்களா இல்லையா? அம்பேத்கர் போன்ற பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பல நாட்டு சட்டங்களையும் ஒன்று திரட்டி வைத்துக் கொண்டு சட்ட மேதைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சட்டத்தை எதுக்காக உருவாக்குனாங்க? மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். இதுதான் அரசாங்கம் செய்யறது. மற்றபடி நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய சாப்பாடு நம்ம தான் உழைக்க வேண்டும். நம்மளுடைய தாய் தகப்பன் நம்ம தான் காப்பாற்ற வேண்டும். நம்மளுடைய வயிறை வளர்க்கறதுக்கு நம்ம தான் உழைக்க வேண்டும். எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் எதற்கு அரசாங்கம் இந்த மாதிரி அந்நியனிடமிருந்து, இந்த மாதிரி பிற ஆதிக்க சக்திகளிடமிருந்து, இந்த மாதிரி அதிகார வர்க்கங்களிடமிருந்து, இந்த மாதிரி ரவுடிகளிடமிருந்து மனிதர்களை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டம் இயற்றப்பட்டன. ஆனால் என்ன இல்லை, செயல் வடிவத்தில் கிடையாது. ஆனால் நீங்க பாருங்க, நீங்க இன்னும் இது போன்ற பாருங்க, நீங்க நம்ம தமிழ்நாட்டை கூட எடுத்துக்கலாம். நீங்க பல இடங்கள்ல ஜெயில் ஒன்று வச்சிருக்காங்க. குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதற்காக என்ன வச்சிருக்காங்க? சிறைச்சாலை. இது எல்லா நாட்டிலையும் வச்சிருக்கிறாங்க. உச்சகட்டமா அதிகபட்சமான தண்டனை என்ன? கொலை செய்து விட்டால் அவனுக்கு அதிகபட்சமான தண்டனை 14 வருடம் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை. மரண தண்டனைங்கிறது நம்ம நாட்டில் இப்ப எடுக்க வேண்டும், கொள்ள வேண்டும், பெரிய அளவில் போராடி இருக்கிறாங்க. ஆனா அதிகபட்சம் என்ன செய்யறாங்க? ஒரு கொலையை பண்ணிட்டானாக்க என்ன 14 வருஷம் அவனுக்கு சிறை தண்டனை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலே இது ஒரு தண்டனையா? இது மனித அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது எப்படி கேளுங்க நீங்க. 14 வருஷம் அவனுக்கு கொடுத்து விட்டா தண்டனை கொடுத்துட்றாங்க நீதிமன்றத்தில். இதுல நிறைய பேர் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க, ஜாமீன்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. குற்றம் பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு வாதாடி குற்றம் இல்லை, நான் கொலை செய்யவில்லை, அதுக்கு யாரும் சாட்சி இல்லை, ஐ விட்னஸ் இல்லை என்று சொல்லி வெளியே வந்துடுறவங்க இருக்கிறாங்க. தப்பி தவறி மாட்டக்கூடியவன் எல்லாம் அப்பாவிகள் மாட்டுக்கிறான். அது சம்பந்தம் டீ வாங்கி கொடுத்தவன், போண்டா வாங்கி கொடுத்தவன், இவன் மாட்டிக்கிறான். இவனுக்கு 14 வருஷம் தண்டனை கொடுக்கப்படுகிறது. என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது? அவன் அந்த தண்டனை மூலமாக முதல் எதுக்காக தண்டனை கொடுக்கணும்? இப்ப தண்டனை ஒருத்தன் தப்பு செய்து விட்டானே, ஆனால் அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 3 அடிப்படையான காரணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, அந்த தண்டனை கொடுப்பதன் மூலமாக குற்றம் செய்தவன் திருந்த வேண்டும். இது ஒரு அடிப்படையான நோக்கமா இருக்கணும். அடுத்ததாக, இனிமேல் எவனும் அந்த தண்டனையை பார்த்து விட்டு குற்றம் செய்யாமல் இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படையான நோக்கமா இருக்கணும். மூன்றாவதாக, அந்த இறந்திருப்பான கொலை பண்ணா என்னுடைய சகோதரனை யாரையோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க, என்னுடைய கொலை பண்ணவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையின் மூலமாக நான் நிம்மதி அடைய வேண்டும். சரியான முறையில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க, உங்களுக்கு கரெக்டான முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தண்டனை கொடுத்துருக்கிறாங்க, இப்படின்னு மனம் அமைதி அடைய வேண்டும். இதற்குத்தான் தண்டனை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு தண்டனை என்பது என்ன? சுதந்திரமாக தெரியலாம், சுதந்திரமாக இருக்கலாம். என்ன ஜெயிலுங்கிறது என்ன? வெளியில வர முடியாது. ஜெயிலுண்டா ஒரு சிறைச்சாலை, அது ஒரு காம்பவுண்ட், சுத்தி காம்பவுண்ட். இன்னைக்கு நம்ம இருக்கமா இல்லையா? இதுதான் ஜெயில்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த காம்பவுண்ட்ல விட்டு இங்க லீவ் சமயத்துல வெளியே போக முடியும். பெரிய பெரிய கேம்புகளா இருந்தா வெளியில போறதுக்கு அதிகமா சான்ஸ் கிடைக்காது. இந்த ரூம்பு உண்டு, இந்த கேம்பு உண்டு, சாப்பாடு உண்டு, இங்க உண்டு. என்ன செய்யறதாலும் இங்க விளையாடுறது, டிவி பாக்குறது, படம் பாக்குறது, கொள்றது எல்லாமே என்ன செய்யணும், இங்கதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய இதுதான் ஜெயில் என்பது. நீ இங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறீங்க, என்ன வேண்டாலும் செய்யக்கூடிய அளவுல இருக்கு. இல்ல, இதுதான் ஜெயில் என்பது. இது ஒரு தண்டனையா? இந்த தண்டனையை கொடுத்து அவன் திருந்துவானா? நீங்க பார்க்கலாம். நீங்க இதனாலதான் ஜாமீன்ல வெளியே வந்தவன் கோர்ட்டுக்கு கொண்டு போகும் பொழுது கோர்ட் வாசல்ல ஏன் கொல்லப்படுறான்? குற்றம் செய்தவன் ஜெயிலில் அடைக்கப்படுகிறான், அவனுக்கு தண்டனையும் வழங்கப்படுகிறது. அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போகும் பொழுது வழியிலே வச்சு கொள்றாங்க. ஏன் கொள்றாங்க? இது என்ன ஒரு தண்டனையாங்கிறதான் காரணம். தண்டனை ஒழுங்கு. அதே மாதிரி நம்ம நாட்டில் பாருங்க, நீங்க பேப்பர் செய்தித்தாள்கள் நீங்கள் படித்தால் 40 தடவை சைக்கிள் திருடியவன், 40 வருட பிட் பாக்கெட் அடித்தவன் மீண்டும் கைது அப்படிம்பாங்க. 40 வருட சிறை தண்டனை அனுபவித்தவன் மீண்டும் கைதுன்னா பேப்பர்ல பார்க்கறமா இல்லையா? 40 தடவை அவன் ஜெயிலுக்கு போயிருக்கிறான், 40 தடவை அவன் தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. ஆனா மீண்டும் அந்த காரியத்தை அவன் திரும்ப செய்யறான். என்ன அர்த்தம்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன செய்யல,
சரியான முறையில் இல்ல, அவன் அதன் மூலமா படிப்பினை பெறவில்லை அப்படிங்கிறது விளங்குதா இல்லையா? அப்போ ஒரு நாட்டில் சட்டங்கள் நீதிகள் எதற்காக தேவை என்றால், நீதிமன்றத்தை இங்க எடுத்துக்கிறேங்க. இப்ப இந்த பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு சொன்னாங்க. நீங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த தீர்ப்பு என்ன, நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு உண்மையான நேர்மையான ஒரு சமுதாய பார்வை உள்ள அல்லது சமுதாயத்துக்கு வெளியே நின்று பார்க்கக்கூடிய ஒரு நேர்மையான அரசியல்வாதியுடைய பார்வையில் இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பா? இது முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் பாபர் மசூதி 450 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அதுல மக்கள் தொழுகை நடத்தி கொண்டும் வழிபாடு நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அநியாயமா ஒரு கும்பல் 50 பேர் கொண்ட ஒரு கும்பல் உள்ள பூந்து அந்த பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க, ராமன் லட்சுமணன் சீதை சிலையை உள்ள வைக்கிறார்கள். உள்ள வைத்து விட்டு கடவுள் அவதாரம் எடுத்து விட்டார் என்று ஒரு குரலையை கிளப்புறார்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பயே கம்ப்ளைண்ட் 49 கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகிறது. என்ன நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? பள்ளிவாசலை இழுத்து மூடன்னு உத்தரவு போட்டாங்க. 50 வருஷமா உத்தரவு என்ன செஞ்சு இழுத்து மூடத்தான் பட்டிருந்தது. கடைசியில் திட்டம் போட்டு 1992 டிசம்பர் 6 இடிக்கப்பட்டது. இந்த இந்திய அரசாங்கம் இன்னும் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு என்ன சமுதாயம், அதிகமான மக்கள் தொகையில கம்மியா இருக்கக்கூடிய சமுதாயம், இந்த இந்திய நாட்டிற்காக தியாகம் செய்த ஒரு சமுதாயம், அவருடைய மத வழிபாட்டு உரிமைகள் பறிக்கப்படுகிறத இதை தடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அன்றைக்கு இந்த விபி சிங் போன்ற பிரதமரால் ஒன்றும் செய்ய முடியல. திட்டம் போட்டு இடித்தார்கள். நீதிமன்றங்கள் நீதிகள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றால், இந்த இந்தியாவில் மக்கள் ஆட்சி செய்கிறார்கள், சட்டம் ஆளுகிறது என்பது உண்மையாக இருக்குமேயானால் அது இடிக்கப்படலாமா? இடிக்கப்பட்டிருக்கலாமா? படல, இடிக்கப்பட்டு விட்டது. சரி, அதோட இடிக்கப்பட்டு இடிச்சவங்களுக்கு அத்வானிக்கு தண்டனை கொடுத்தார்களா? இதற்கு மூளையாக இருந்து செயல்பட்ட அத்வானி, உமா பாரதி போன்றவர்கள் மூளையாக இருந்து செயல்பட்டார்கள். அது தெஹல்கா போன்ற பெரிய பெரிய பத்திரிகைகள் நிரூபிக்கப்பட்டது. இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா? இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க? அரசியல் இருக்கிறாங்க, பெரிய பெரிய துணை பிரதமர் வரைக்கும் போயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு சர்வசாதாரண உலாவி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் அந்த கமிஷன், லிபர்ஹான் கமிஷனுடைய அறிக்கையின் அடிப்படையிலேயே குற்றவாளி என்று அத்வானி குற்றவாளி என்று எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டிக்கப்பட்டார்களா? கிடையாது. அப்படா இது தண்டம், இந்த சட்டம்ங்கிறது என்ன? சும்மா பேருக்கு வச்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க ஒழிய இந்தியாவை பொறுத்த அளவுக்கு சட்டம் என்பது செயலில் கிடையாது. பாதிக்கப்படக்கூடியவனுக்கு எந்த விதமான நீதியும் கிடையாது, எந்த விதமான சமத்துவமும் கிடையாது. சும்மா சமநீதினு சொல்றாங்களே ஒழிய அது என்ன செய்ய கிடையாது, அது நடைமுறைப்படுத்துவது கிடையாது. நீங்க பாருங்க, பொய் வழக்கு போடுறாங்களா இல்லையா? காவல்துறை எடுத்துக்கிறேங்க. பொய் வழக்கு போடுறதெல்லாம் யார் மேல பொய் வழக்கு போடுறாங்க? அப்பாவி மேலையும் பாமரன் மேலையும் பொய் வழக்கு போடுறாங்க. நல்லா அவர்களுக்கு தெரியும், போலீஸ்காரர்களுக்கு நன்றாக தெரியும், இவர் மேல எந்த தவறும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது என்பது நன்றாக தெரிந்திருந்தும் காசுக்காக கைக்கூலி என்னது லஞ்சத்தை வாங்கி கொண்டு செய்கிறார்களா இல்லையா? அப்ப என்ன, அவர்கள் நினைப்பது சட்டமாகவும் அவர்களுடைய விரும்பியெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய சட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறார்கள், அதிகமான ஓட்டைகளை வைத்திருக்கிறார்கள். இது என்ன உண்மையிலேயே ஒரு சட்டமாகுது? சட்டத்தினுடைய எதற்காக சட்டம் இயற்றப்பட்டார்களோ அதனுடைய நோக்கம் முழுமையா என்ன செய்யல, நிறைவேற்றப்படவே கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, இஸ்லாமிய சட்டம் இருக்கா இல்லையா? இஸ்லாம் கூறக்கூடிய அந்த சட்டம் மனிதர்கள் அனைவருக்கும் சமமான ஒரு நீதி. அதுல வலியவன் பெரியவன் கிடையாது, இருக்கப்பட்டவன் இல்லாதவன் கிடையாது, அடிமையானவன் சுதந்திரமானவன் என்ற பாகுபாடு எதுவுமே இல்லாமல் நீதியாகவும் நேர்மையாகவும் தவறு யாரு செய்தாலும் தவறு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவர்களுக்கு சரியான முறையில் தண்டனை வழங்கப்பட்டதா இல்லையா, வழங்கப்படுகிறதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. நீங்க இதோட ஏதோ ஒப்பிடணும், இந்த உலக நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை ஒப்பிடணும். இந்த சட்டத்தை கூட, இந்த செய்தியை கூட நம்ம எதுக்கு சொல்றோம் என்றால், இந்த இஸ்லாமிய சட்ட திட்டங்களை என்ன செய்யறாங்க, சில பேர் கடுமையான முறையில் விமர்சனம் பண்றாங்க. இஸ்லாம் ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு மார்க்கம், அது அதனுடைய சட்ட திட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையானது, கொடூரமானது. மனிதன் என்ன, மனிதனுக்கு எந்த விதமான ஒரு கருணையும் காட்டுவது கிடையாது. இப்படி போன்ற பல விமர்சனங்களை பல மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களால். இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்மள கூட என்ன செய்யறாங்க, இந்த மரண தண்டனை போன்ற சட்டங்களை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே இஸ்லாம் வழங்கக்கூடிய சட்டம் எவ்வளவு நேர்மையானதும் எவ்வளவு நீதியானதும் மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. நீங்க இஸ்லாத்துடைய சட்டம் எப்படி அடிப்படையாக அமைந்திருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண்மணி திருடி விடுகிறாள். அந்த பெண்மணி யாரு? உயர்ந்த குலத்து பெண்மணி. உயர்ந்த குலத்தை ஏறக்குறைய குறைசிக்கு நிகரான சமமான குலத்தை சேர்ந்த குறைசியினுடைய கிளையை சேர்ந்தவர்கள். அந்த பெண்மணி திருடி வருகிறார். ஆனா இஸ்லாம் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் எல்லாம் இல்லை, அடிச்சு நொறுக்கி இருக்கு. அந்த மக்களால் கருதப்பட்டிருந்தது எப்படி? உயர்ந்த குலத்து பெண்மணி. அந்த பெண்மணியினுடைய பெயர் பாத்திமா. அப்ப என்ன செஞ்சாங்க? திருடி விடுகிறார்கள். திருடி விட்டா இந்த திருடின சம்பவம் ஆதாரபூர்வமாக கையும் களவுமாக என்ன செய்யப்படுகிறது? ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வரப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்தால் இதற்குரிய தண்டனை என்ன? அவர்கள் கையை வெட்ட வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய தண்டனை. கையை வெட்ட வேண்டும் என்ற உடனே என்ன செய்யறாங்க? அங்க இருக்கக்கூடிய பிரமுகர்கள் என்ன செய்யறாங்க? அந்த மௌசூமியா குலத்தை சேர்ந்த பிரமுகர்கள், இந்த மாதிரி இந்த மௌசூமியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு கையை வெட்டப்பட்டு விட்டால் இந்த குலத்திற்கு பெரிய இழிவு ஏற்பட்டு விடும். இந்த குலம் வெளியில தலை காட்ட முடியாமல் போய்விடும்
இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் யாரும் செய்யணும்? பரிந்து பேசணும். இந்த சட்டத்தில இருந்து என்ன செய்யணும்? விதிவிலக்கு அளிக்க சொல்லணும். தண்டனை எவ்வளவு வேற ஏதாவது கொடுங்க, அபராதம், பனிஷ்மெண்ட், கராமா போறாத நீங்க போட்டுக்கிறீங்க, கையை வெட்டக்கூடாது அப்படின்னு என்ன செய்யறாங்க? பரிந்து பேசுறது யார் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மிகவும் நேசித்த, ரசூலுல்லாவால் நேசிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் யாரு? உசாமா என்று சொல்லக்கூடியவர்கள். உசாமா பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை பிடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யணும்? அவங்க ரொம்ப செல்லமா சின்ன பிள்ளையில இருந்து எடுத்து வளர்த்தாங்க. ஜெயிதை வந்து ஆரம்பத்தில் வந்து வளர்ப்பு மகன் தான் சொல்லுவாங்க, முகமதுடைய மகன் ஜெயிதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாத்தில் வளர்ப்பு மகன் என்று ஒரு சட்டம் இல்லை என்று முடிவானதுக்கு அப்புறம் அதை விட்டுட்டாங்க. யாரும் முகமது ஜெயிதுடைய மகன் சொல்ல மாட்டாங்க, முகமதுடைய மகன் ஜெயிதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த பாசங்கள் அப்படியே தொடர்ந்து கொண்டே வந்தது. அதன் காரணமாக அந்த உசாமா ரலியல்லாஹு அவர்கள் மீதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் மீது எப்படி பாசம் வைத்திருந்தார்களோ, அன்பு செலுத்தினார்களோ, அது மாதிரியே என்ன செஞ்சாங்க? இந்த உசாமா ரலியல்லாஹு அவர்கள் மீதும் அன்பு வைத்திருந்தார்கள். இவங்க சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து என்ன செய்யறாங்க? அப்போ சொல்றாங்க, நீங்க உசாமாவே நீங்க போய் என்ன செய்யுங்க? ரசூலுல்லாஹ்ட்ட பேசுங்க, நீங்க இந்த மாதிரி கையை வெட்டமானா வேற ஏதாவது ஒரு தீர்ப்பு வழங்குங்க, வேற ஏதாவது ஒரு தண்டனை கொடுங்கள் என்று அவங்க என்ன செய்யறாங்க? உசாமா ரலியல்லாஹு பேச சொல்றாங்க. அவர்களும் போய் பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் வந்து உயர்ந்த குலமாக இருக்கிறார்கள், நீங்க என்ன செய்யுங்க? அவர்களுக்கு கையை வெட்டாம வேற ஏதாவது தண்டனை கொடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சி அப்படியே சிவந்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் அப்படியே என்ன செய்யறாங்க? கோபத்துல சொல்றாங்க, யா உசாமாவே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் அழிந்து நாசமா போனதுக்கு காரணம் என்னவென்றால் அவர்களில் வலியவன், அவர்களில் பெரியவர்கள், குலத்தால் உயர்ந்தவர்கள், அவர்கள் ஒரு தவறு செய்தால் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தண்டிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அவர்கள் பாமரன் ஏழைகள் ஒரு தவறு செய்தால் அவர்களை தண்டிக்கிறார்கள். இதன் காரணமாக தான் உங்களுக்கு முன் சென்றவர்கள் என்ன செஞ்சாங்க? அழிந்து நாசமா போனார்கள். என்னுடைய மகள் பாத்திமாவா இருந்தால் நான் கையை வெட்டுவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னுடைய ஈரக்கொலை மகள் பாத்திமாவா இருந்தாலும் நான் கையை துண்டிப்பேன். இது மார்க்கம், இது நீதி, இது சட்டம். யாராக இருந்தாலும் வளைந்து கொடுக்காத ஒரு நேர்மையான ஒரு அரசியலுடைய தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படி எந்த நாட்டிலும் சட்டம் இருக்கிறதா? பிரதமர் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டம் எங்கேயா இருக்கிறதா? பிரதமருடைய மகன் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டம் எந்த நாட்டிலும் இருக்கிறதா? இப்படி ஒரு சட்டத்தை எவனாலும் கொண்டு வர முடியுமா? யாராவது நிறைவேற்ற முடியுமா? இன்னைக்கு ஒபாமாவுடைய மகன் இருக்கிறானா என்னன்னு தெரியல. ஒரு மகன் இருந்து அவன் விபச்சாரம் செய்து விட்டான், கல்லெறிஞ்சு கொள்வார், அவரு கொல்ல முடியுமா? இந்த நாட்டில் இன்னைக்கு அரபு நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் நடக்குதா? ஒரு குயிக்கையோ மற்ற யாரோ ஒரு ஆள் தவறு செய்யறாங்க, கொலையே பண்ணி விட்டு இவன் கிறுக்குன்னு சொல்லிடுறாங்க. கிறுக்குன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கிட்டு நாய் போச்சு 5 வருஷம் ஜெயிலில் வைப்பாங்க, அப்புறம் கிறுக்கு தெளிஞ்சு வெளியே விட்டுறாங்க. இப்படித்தான் நடக்குது. ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் எப்படி இருக்கணும்? எப்படி இருந்துச்சு? யாராக இருந்தாலும் நேர்மையான முறையில் அவர்கள் விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், நீங்க இதுல வந்து என்ன செய்யறாங்கடா, இதுல வந்து மற்றவர்கள் விமர்சனம் செய்யும் போது இந்த சம்பவத்தை எடுத்து விமர்சனம் பண்றாங்க. இந்த கையை வெட்டக்கூடிய சம்பவம் இருக்கா இல்லையா? இஸ்லாத்துல பொதுவா வந்து குற்றங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறது. கண்ணுக்கு கண்ணு, அல்-ஐனு பில்-ஐன், வல் நப்சு பின் நப்சு, அன்-நப்சு பின் நப்சி, அப்படிலாம் நிறைய வசனம் குர்ஆன் வசனங்கள் இருக்குது. கண்ணுக்கு கண்ணு தான், உயிருக்கு உயிர் தான், வல் உதுனி பில் உதன், அப்படிலாம் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. கண்ணுக்கு கண்ணு தான், பல்லுக்கு பல்லு, மூக்குக்கு மூது, காதுக்கு காது, கொலைக்கு கொலை, காயங்களுக்கு அது போன்ற காயங்கள் தான் என்று என்ன செய்யப்பட்டிருக்குது? இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யறாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய சில அறியாதவர்கள், இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள் இதை வந்து ஒரு காட்டு மிராண்டியாக சித்தருக்கு என்ன செய்யறாங்க? அது எப்படி திருநவங்களுக்கு கையை வெட்டுறது? கையை வெட்டிட்டா இப்படியே கையை வெட்டிக்கிட்டு இருந்தா என்ன செய்யறது? கை இல்லாமல் நிறைய பேர் திரிவாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? ஒரு இதை கிளப்பி விட்டு இது மனிதாபிமானம் தேவையில்லையா? ஒருத்தனை கையை வெட்டுறது என்ன பெரிய ஒரு கொடுமை இல்லையா? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம இது சாதாரண திருட்டுன்னு மட்டும் நீங்க எடுக்கக்கூடாது. இதில் நடக்கக்கூடிய பின் விளைவுகள் என்ன அதை பார்க்கணுமா இல்லையா? சாதாரண நம்ம திருடுன்னு பார்க்கிறோம், அது எந்த சூழ்நிலையில எப்படி திருடப்படுகிறது, எப்படி கற்பழிக்கப்படுகிறது, எப்படி கொலை செய்யப்படுகிறது என்பதை அதனுடைய பின்னணியிலிருந்து நம்ம பார்த்தோமையானால் யாருக்கு இறக்கப்பட வேண்டும், யாருக்கு நம்ம என்ன செய்யணும், யாருக்கு அனுதாபம் தெரிவிக்க வேண்டும் உண்மை நிலை தெரிந்துவிடும். நீங்க பாருங்க, திருட நீங்க எடுத்துக்கிறீங்க, உதாரணமா எடுத்துக்கிறீங்க. நீங்க இப்ப வந்து நான் வந்து என்ன செய்யறேன், என் மனைவியையோ என் தாயையோ ஆஸ்பத்திரியில் அமர்த்தி விட்டு அவர்கள் உயிருக்கு போராடக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறேன், நான் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போறேன். இந்த 10,000 ரூபாய் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாதான், ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாதான் என்னுடைய தாயவோ என்னுடைய மனைவியோ காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த பணத்தை நான் வாங்கிட்டு போகும் பொழுது அப்போ ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான். இப்போ திருடிட்டு போனதன் காரணமா என்ன செஞ்சிடறாங்க, ஒரு இழப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சரியான நேரத்தில் பணத்தை சேர்க்க முடியாத காரணத்தினால் ஏதோ ஒரு விபரீதம் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? சாதாரண 10,000 ரூபாய் திருந்தவனுக்கு கையை வெட்டுறதா அப்படின்னு கேட்குறீங்களா? 10,000 ரூபாய் திருந்தது கிடையாது, அதனால ஒரு உயிர் போயிருக்கிறத, அதனால பாதிக்கப்பட்டவன் நீங்க கேட்கணும். தீர்ப்புலாம் எப்படி வழங்கணும் என்றால் ஒரு 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 செயலின் மூலமாக எவன் பாதிக்கப்படுகிறானோ அவன்கிட்ட போய் கேட்கணும். இப்போ வந்து திருட்டு பறி கொடுத்தவன் என்ன சொல்லுவான்? திருட்டு பறி கொடுத்தவன் அதனால தன்னுடைய தாயையோ தாப்பனையோ இழந்தவன், மனைவியை இழந்தவன், பிள்ளையை இழந்தவன், அதனால பெரிய இழப்புக்கு ஆளானவன், இன்னனுக்கு ஆளானவன் என்ன சொல்லுவான்? அவன் தலையை வெட்டுன்னு சொல்லுவான்.
அவன் கையை எடுக்கிறத ஒத்துக்கிற மாட்டான், அவனுக்கு தலையை வெட்டு. ஆனா இந்தியாவில் என்ன சட்டம்? திருடினா என்ன சட்டம்? 6 மாதம் சிறை தண்டனை. அவனுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்ன? நம்மளுடைய வரி பணத்திலேயே நம்மளுடைய பணத்தை திருடினவனுக்கு, நம்மளுடைய உயிரை பறித்தவனுக்கு உள்ள வச்சு சோறு போடுறோம். அவனுக்கு அனைத்து விதமான பராமரிப்பு செலவு நம்ம செய்கிறோம். அவனுக்கு துணி வாங்குவதிலிருந்து, சோப்பு வாங்குவதிலிருந்து, சாப்பாடு கொடுப்பதிலிருந்து, அவன் டிவி பார்க்கறதிலிருந்து, நியூஸ் பார்க்கறதிலிருந்து, அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய வரி பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். பறி கொடுத்து நம்மளிடமிருந்து பறித்து அவனை பராமரிக்கிறார்கள். இன்னைக்கு இந்த இந்தியாவை பொறுத்தளவுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, சரி பாதிக்கு மேல இருக்கிறாங்க வறுமை கோட்டுக்கு கீழே இந்தியாவில். அப்படியாப்பட்ட மக்கள் 3 வேளை வயிறார சாப்பிட முடியாமல் இருக்கிறார்கள். தன்னுடைய உழைப்பின் மூலமாக, தன்னுடைய கஷ்டத்தின் மூலமாக 3 வேளை வயிறார உண்ண முடியாத மக்கள், 2 வேளை வயிறார உண்ண முடியாத மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஒரு குற்றம் செய்தவன், ஒரு கொலை செய்தவன், ஒரு கற்பழிப்பு செய்தவன், ஒரு திருடியவன், அவனுக்கு ஜெயிலில் வச்சு 3 வேளை சோறு கொடுக்குறாங்க. அவனுக்கு என்ன செய்யறாங்க? எல்லா விதமான இன்பங்களையும் கொடுக்குறாங்க. என்ன வெளியில வர முடியாது, இது மட்டும்தான். மற்ற எல்லாமே உள்ள வச்சு கொடுக்கப்படுது. இது சட்டமா? கையை அங்கனே வெட்டி விட்டவாங்க, ஆஸ்பத்திரி அதோட முடிஞ்சு போயிடுறேன். ஜெயிலும் கிடையாது, சோறும் கிடையாது, பராமரிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே சிம்பிளா முடிஞ்சு விடும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம். அடுத்து நீங்க பாருங்க, கொலைக்கு கொலை தான். கொலை செய்து விட்டால் என்னதான்? கொலைக்கு கொலை தான். இந்த சட்டத்தின் மூலமா அல்லாஹ் சொல்றான், இதன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு என்ன இருக்குது? நன்மை இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றான். நீங்க பாருங்க, ஒருத்தன் கொலை செய்து விட்டான். கொலை செய்து விட்டான்டா என்ன? கொலைண்டா என்ன? உயிரை எடுப்பது. இந்த உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அது அப்படி அதாவது அரசாங்கம் எடுப்பதாக இருந்தாலும் எதற்காக எடுக்கலாம்? இந்த மாதிரி கொலை செய்தவனை கொல்வதற்காக எடுக்கலாம், விபச்சாரம் பண்ணியவர்களை தண்டிப்பதற்காக எடுக்கலாம். இந்த மாதிரி காரணம் இல்லாமல் ஒரு உயிரை அநியாயமாக கொள்வது கத்தலன் நாச ஜமியா, மனித சமுதாயம் முழுமையும் கொலை செய்தவர்கள் போன்றவர்கள் ஆவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்க சர்வ சாதாரண கொலை நடக்குதா இல்லையா? இந்தியா போன்ற நாடுகள்ல, இன்னும் மலேசியா, அரபு நாடுகள் போன்ற நாடுகள்ல சர்வ சாதாரணமாக 25 ரூபாய்க்கு தான் கொலை நடந்திருக்கு. 500 ரூபா கொடுத்தா கை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறான், 1000 ரூபா கொடுத்தா தலை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறான், 750 ரூபா கொடுத்தா காலை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கான். கூலிப்படையை வைத்துக் கொண்டு இப்படி அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார்களே. சட்டம் கடுமையாக இருந்தால், சட்டம் சரியாக இருந்தால், சட்டம் நேர்மையாக இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு சர்வ சாதாரண கொலை நடக்குது. கொலைண்டா என்ன? பின்னணி என்ன? கொலையால் பாதிக்கப்பட்டவன் ஒரு கணவனை இறந்து விட்டால் அந்த பெண்மணியுடைய நிலைமை என்ன? அந்த குடும்பத்துடைய நிலைமை என்ன? அனாதையாகி விடுவார்கள், நடுத்தெருவுக்கு வந்து விடுவார்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாது. அவர்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் கிடையாது, எந்த விதமான பொருளாதார பின்னணியும் கிடையாது. இப்படி ஒரு குடும்பம் வந்து நடுத்தெருவில் வந்து நிற்கிற அளவுக்கு ஒருத்தன் ஆளாகி இருக்கிறான் என்றால் அவன் என்ன செய்யணும்? கொல்லப்பட்டவள்கிட்ட போய் கேட்கணும், கொல்லப்பட்ட குடும்பத்தில் போய் கேட்கணும். இந்த மாதிரி உன் புருஷனை கொலை பண்ணிட்டான், உன்னுடைய மகனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவனை என்ன செய்யணும்? 14 வருஷம் உள்ள வச்சு சோறு விடுங்க, 14 வருஷம் உள்ள வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க, அவர் என்ன செய்யுங்க? அவர் டிவி பார்க்க விடுங்க, சுதந்திரமா தெரிய விடுங்க. இப்படி யாராவது சொல்லுவாங்களா? பறி கொடுத்தவன்ட்ட கேட்டா தெரியும் அவனுடைய வேதனை. இவங்க என்ன செய்யறாங்க? சட்டம் எங்க உட்காந்து எழுதுறாங்க? ஏசி அறையில் உட்காந்துட்டு சட்டம் எழுதுன காரணத்தினால பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலைமை என்னவென்று தெரியாமல் இவர்கள் சட்டம் எழுதி வைத்திருக்கிற காரணத்தினால என்ன செய்யறாங்க? சட்டத்தை லேசாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? சட்டம் ரொம்ப கடுமை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க நீங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு கூட்டம் வருகிறது, ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு குழு வருகிறார்கள். அவர்கள் எப்படி வர்றாங்க? அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வர்றாங்க. சில நோய்களால், ஒவ்வாமை போன்ற நோய்களால பாதிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. நாங்கள் என்ன செய்யறாங்க? நாங்கள் முஸ்லீம்கள் தான், நாங்கள் இஸ்லாத்தை ஈமான் கொண்டவர்கள் தான் என்று வர்றாங்க. வந்தார் கூட என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு வந்து ஒரு என்ன செய்யறாங்க? நீங்க வந்து ஒட்டக துருவத்தில் போய் நீங்க தங்கிக்கிறீங்க, நீங்க ஒட்டகத்தினுடைய பாலையும் குடித்துக் கொண்டு அதனுடைய சிறுநீரையும் நீங்கள் அருந்தி கொண்டு இருங்க, உங்களுக்கு அந்த நோய் குணமாயிரும். அதில் பெரிய விஞ்ஞானம் இருக்கு, நிரூபிச்சுட்டாங்க. ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் என்ன இருக்குது? இந்த ஒவ்வாமை போன்ற நோய்களுக்கு குணம் இருக்கிறதா இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. அது ஒரு சம்பவம், அதை விட்டுருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க? அப்படி போய் அவங்களை தங்க வைக்கிறாங்க. அங்க இருந்தவங்க என்ன செய்யறாங்கண்டா, இருக்கிற வரைக்கும் 4-5 நாளைக்கு அப்படியே பாவலாம் அப்படியே என்ன செஞ்சாங்க? நடிக்கிற மாதிரி நடிச்சு அந்த காவலுக்கு இருந்த அந்த சஹாபியை கொலை செய்து விட்டு என்ன செஞ்சிடறாங்க? அந்த இருக்கிற ஒட்டகம், ஆடு போன்ற எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு ஓடி போயிடுறாங்க, பத்திக்கிட்டு போயிடுறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க. இது ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த சம்பவம் காலையில தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹ் உடனே சொல்றாங்க, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய படைகளுக்கு உத்தரவிடுகிறார்கள், அவர்கள் எங்க இருந்தாலும் பிடித்து கொண்டு வந்து விடுங்கள் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாலும் அப்படியே நிறைவேற்றுறதுக்கு சஹாபாக்கள் ரெடியா இருந்தார்கள். ஒரு கூட்டம் போய் அப்படியே செஞ்சிருச்சு, அந்த மக்கள் அப்படியே பிடிச்சு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து என்ன செஞ்சாங்க? கண்ணை குருடாக்கி வெயில் ஒதுக்கி வீசிட்டாங்க. ஏன்? அது கொலை செய்யப்பட்டவர் கொலை செய்து விட்டு அவருடைய கண்ணை நோண்டி விட்டு இருக்கிற ஆடு மாடுலாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க செஞ்ச தப்பு 2-3 தப்புகள். கொலை செய்தது ஒண்ணு, அந்த கொலையை வந்து கண்ணை குருடாக்கியது ஒரு சம்பவம், அது ஒரு சம்பவம், திருட்டு ஒரு சம்பவம். கொலைக்கு கொலைதான் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கொலை செய்தார்கள். அதே மாதிரி என்னாச்சு? கொலை என்பது குறைந்து விட்டது. அதே மாதிரி ஒரு சஹாபி வரார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி வழிப்பறிகள் அதிகமா இருக்குது. ஏன்னா அந்த காலங்களில் வந்து மகரிபுக்கு வாங்க சொல்லிட்டா,
அதாவது சூரியன் மறைந்து விட்டால் இருட்டாகிவிடும். சூரியனுக்கு அப்புறம் என்ன கிடையாது, மக்களுடைய நடமாட்டம் போக்குவரத்து எல்லாம் குறைஞ்சு விடும். இன்னைக்கு எல்லாம் இரவும் பகலாக ஆகிப்பிடிச்சு. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில சிட்டிகள் போன்ற தமிழகத்தில் மெட்ராஸாக இருந்தாலும் சரி, டில்லி, பம்பாய் போன்ற நகரங்கள், இந்த அரபு நாடுகள் எல்லாமே என்ன இரவு பகலாக மாறிவிட்டது. இது அதுக்கு இந்த சூரியன் தான் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர்றதோடைய எல்லாம் ஒன்னாகிவிடுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. ஆனா அன்னைக்கு என்ன கிடையாது, இந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி பிரயாணங்கள் மக்கள் பக்கத்துல நெருக்கமா இருக்கிறது கிடையாது. தூரமா இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், இன்னொரு இடத்துக்கு போகணும். அப்ப போறவர்கள் என்ன செஞ்சாங்க, வழிமறிச்சு வழிப்பறி பண்ணிடுறது. கொண்டு போற பொருள்கள், ஒட்டகம், ஆடு, மாடு போன்றவை, அவங்க கொண்டு போகக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. வழிப்பறி பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் முறையிடுறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி வழிப்பறி அதிகமாகி விட்டது, இதுக்கு என்ன செய்யுங்க, நீங்க உடனடியா ஒரு முடிவு எடுத்து ஆகணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், இன்னையிலிருந்து இனிமே வழிப்பறி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உத்தரவு போடுறாங்க. எவன் வழிப்பறி செய்கிறானோ அவன் மாறுகை வெட்டப்படுவான். முடிஞ்சு போச்சு. ஒரு சட்டம் தான், வழிப்பறியே கிடையாது. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அல்லாஹ்வை மட்டும் அஞ்சியவளாக எங்கிருந்து சன்னா என்ற இடத்திலிருந்து ஹலரமௌத் வரைக்கும் சென்று வருவாள் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு தூரம், அது ஒரு நாடு, இது ஒரு நாடு. அல்லாஹ்வை மட்டும் பயந்தவளாக தன்னுடைய கற்புக்கும் உடைமைக்கும் எந்த விதமான கேடும் இல்லாமல் போயிட்டு திரும்பி வருவா. அப்படி ஒரு நிலையை நான் உருவாக்குவேன் என்று சொல்றாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை எந்த நாட்டிலாவது இருக்குதா? காந்தியடிகள் சொன்னார். என்ன சொன்னாருண்டா, நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், ஆனா இதற்கு பேர் இல்ல சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்னவென்றால், ஒரு பெண்மணி நள்ளிரவில் வெளியே சென்று விட்டு நல்ல ஆடை அணிந்து கொண்டு அணிகலன்கள் அணிந்து கொண்டு நள்ளிரவில் ஒரு பெண்மணி வெளியே சென்று விட்டு அவள் தன்னுடைய கற்புக்கும் தன்னுடைய அணிகலனுக்கும் தன்னுடைய எதுக்கும் பாதிப்பும் இல்லாமல் ஒரு பெண் திரும்பி வரால, அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று காந்தியடிகள் சொன்னார். இன்னும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி இந்த மண்ணில் நிலைநாட்டி விட்டால் குற்றங்கள் எல்லாம் குறைந்து விடும் என்று சொன்னார். இன்னைக்கு ஒரு பெண்மணி ராத்துல விடுங்க, பகல்ல போயிட்டு வர முடியுமா தன்னந்தனியா? பகல்ல போயிட்டு ஒரு பெண்மணி காதுல போட்டுக்கிற நகை ஒரு தொங்கோட்டம் தெரியுதுன்னா காதை அறுத்துட்டு போயிடுறாங்க. பஸ்ல வெளியில கையை வச்சிருந்தா கையோட வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. நடக்குதா இல்லையா? ஏன் நடக்குது? சட்டம் ஒண்ணும் கிடையாது. என்ன செஞ்சாலும் எவனும் கேட்க முடியாது. நீதிபதிக்கு லஞ்சத்தை கொடுத்துடலாம், போலீஸ்காரனுக்கு லஞ்சத்தை கொடுத்துடலாம், அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூக்கிடலாம், எவனும் கேட்க முடியாது. நம்மள்ட்ட படைபலம் மாத்திரம் இருந்தால், பணபலம் மட்டும் இருந்தால் நம்மளை அசைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் தான் அந்த பால் தாக்குற சம்பவம். எவ்வளவு பெரிய ஒரு அநியாயக்காரனாக, எவ்வளவு பெரிய ஒரு அழிச்சாட்டியம் செய்து கொண்டு பம்பையை கலக்கி கொண்டு மனித இனத்தின் விரோதியாக பம்பையில இந்த மராட்டியர்கள் மட்டும்தான் வாழ வேண்டும். மற்றவங்கள மனிதன் இல்லையா? தமிழன் மனிதன் இல்லையா? மலையாளி மனிதன் இல்லையா? மற்ற வேற்று மொழி பேசக்கூடியவன் மனிதன் இல்லையா? அவன் உழைக்க கூடாதா? பம்பை என்பது மராட்டியர்களுக்கு மட்டும் சொந்தமா? அப்படின்னா தமிழ்நாட்டில் யாராவது இருக்க முடியுமா? மலையாளத்தில் யாராவது வேலை செய்ய முடியுமா? இப்படி ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொருத்தனை வேலை செய்ய முடியுமா? நம்ம எல்லாம் இந்தியாவுக்குள்ள மட்டும் இருந்த மாதிரி நம்ம நிலைமை என்ன ஆகுது? அரபு நாடு வர முடியுமா? இவங்க அப்படி ஒரு உத்தரவு போடுறாங்க. அரபு நாட்டுக்காரர்கள் மட்டும்தான் அரபு நாட்டில் இருக்க வேண்டும். என்ன நிலைக்கு ஆகாது? நம்ம எல்லாரும் இந்தியாவில் இன்னும் சொல்ல போனா, இந்த இந்தியா இன்னைக்கு ஒரு வல்லரசா ஆகிறதுக்கு உண்டான காரணங்களும் ஒரு முக்கியமான ஒன்றும் ஆகலை. அப்படி ஆகிறதா இருந்தால் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன? நம்மளுடைய அந்நிய செலாவணி தான் முக்கியமான ஒரு காரணம். இன்னைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து நம்ம அனுப்பக்கூடிய பணங்கள் அதன் மூலமாகத்தான் இந்தியாவுடைய வளர்ச்சியே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இவங்க அரபு நாட்டுக்காரங்களா இன்னைக்கு இங்க குவைத்தை எடுத்துக்கங்க. நீங்க இந்த குவைத்தில் கூட பல இடங்கள்ல பெரிய பெரிய ராயல் ஹோட்டல்கள், பல காரியங்கள், அந்த மாதிரி விடுதிகள் அப்படிலாம் செய்யறாங்களா இல்லையா? இதெல்லாம் எதற்காக ஏற்படுத்துகிறார்கள் என்றால், இந்த நாட்டில் வாங்கக்கூடிய பணத்தை, இந்த நாட்டில் வாங்கக்கூடிய சம்பளமாக வாங்கக்கூடிய பொருளாதாரத்தை இந்த நாட்டிலேயே செலவழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசதியெல்லாம் செய்யறாங்க. அப்படி செஞ்சா என்ன? இந்தியாவுடைய அந்நிய செலாவணி குறைந்து விடும். வாங்குற காசு இங்கேயே செலவழிச்சுங்க. நம்ம நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆள் 5000 ரூபாய் அனுப்புறேன்னு வைங்களேன். இன்னைக்கு வெளிநாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கமா இல்லையா? 8000 பேர் இருக்கிறோம். இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையை விட நம்ம தான் அதிகமா இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அனுப்பக்கூடிய 5000 ரூபாயில இந்தியாவில் போய் அந்த 5000 ரூபாய் அங்கே புழங்குச்சாக்க என்ன நிலைமை? இதனால இந்தியா மேல் நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு பணமே அனுப்புறேன்னு வைங்க, இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு தினாருக்கு 350 ரூபாய் போயிடும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப சட்டங்கள் கடுமையா இருக்கணும். காதுல போட்டுட்டு வெளியே போக முடியல, கையில போட்டுட்டு வெளியே போக முடியல, பட்ட பகல்ல போக முடியலங்க. நடு ரோட்ல வச்சு வெட்டி கொள்றான். மக்கள் எல்லாம் பாக்குறார்கள், ஒண்ணும் கிடையாது. போலீஸ்காரர் கண்ணாடு பாக்குறாரு, ஒண்ணும் செய்ய முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் நொறுக்குறாங்க, போலீஸை அடிக்கிறாங்க, ஒண்ணும் செய்ய முடியல. இது என்ன ஒரு சட்டமா இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவன் வழிப்பறி கொள்ளை அடிக்கிறானோ அவனுடைய மார்கை வெட்டப்படும். இந்த ஒரு சட்டம். அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சியவளாக மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, அதே மாதிரி சன்வாங்கிற இடத்துல இருந்து மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் சென்று வருவாள் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவதாக இருந்தால் சட்டம் கடுமையாக இருந்ததுனால தான் முடியும். சும்மா சாதாரண ஏபசாப்பே உள்ளவங்க செய்ய முடியுமா? அப்படி ஒரு சட்டத்தை என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பாருங்க, கற்பழிப்பு எவ்வளவு சர்வ சாதாரணம் நடக்குது. ஒரு காலேஜில் போய் படிக்க முடியல,
என்ன செய்யறாங்க, காலேஜில் போய் அந்த மாதிரி நடக்குது. ஒரு பெண்மணி வெளியே போக முடியல. இப்போ பேப்பர் செய்தித்தாள்கள் நீங்கள் பார்த்தீங்களாக்க டெய்லி இந்த கற்பழிப்புங்கிறது டெய்லி நடந்துக்கும். சாமியார் பாதிரியார் அவன் இவன் டெய்லி இந்த கற்பழிப்பு சம்பவம் நடந்துருக்குது. கற்பழிப்பு இஸ்லாம் வழங்கக்கூடிய தண்டனை நீங்கள் வழங்கியிருந்தால், இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை நீங்கள் அமல்படுத்தி இருந்தால் என்ன நடந்திருக்கேன்? ஒரு கற்பழிப்பு நடக்குமா? ஒரு பெண்மணி எப்படி போயிட்டு வரலாம், எப்படி எல்லாம் வெளியே போயிட்டு வரலாம். ஆனால் இஸ்லாமுக்கு சொல்லக்கூடிய ஆடைகளை அணியாதன் காரணமாக நிறைய கற்பழிப்பு நடக்குது. அதை பாதிரியாரில் ஒத்துக்கொள்றாங்க. என்ன சொல்றாங்க? பெண்கள் பர்தா அணிய வேண்டும். பெண்கள் என்ன செய்யணும்? தங்களை மறைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும்? பர்தா அணிய வேண்டும். உடைகளை அப்படி அழகாக்கிக் கொள்ள வேண்டும். பெண்களுடைய உடைகளின் மூலமாகத்தான் இந்த மாதிரி தீய எண்ணங்கள் மனிதர்களுக்கு தோன்றுகின்றன. இருக்கமா டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்டையும் போட்டுக்கிட்டு நடந்து போனாலும் பார்க்குறோம். சும்மா இருப்பான மனுஷன் தானே எல்லாரும், சும்மா இருப்பானா? தப்பு செய்யறதுக்கு தூண்டுறது யாரு? அதிகமான பெண்கள் தான் காரணமா இருக்கிறாங்க. அவங்க முறையான ஒரு ஆடை அணிந்து ஹிஜாப் அணிந்து வெளியே செல்வார்களே, ஆனால் அவர்கள் ஒன்றும் ஒரு தீங்கும் ஏற்படாது. இவர்களின் காரணமாக ஏற்படுது. இந்த ஆண்களுடைய வக்கிர புத்திகளாலும் ஏற்படுது. அதுக்கு பெண்கள் தான் முழு காரணமா இருக்கிறாங்க. பாதிரியார்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீங்க பெண்கள் வந்து பர்தா அணியுங்கள். அந்த அளவுக்கு நிலைமை போயிடுச்சா இல்லையா? அதே மாதிரி என்ன சொல்ற, அத்வானி சொன்னார். அத்வானி இருக்காரு, அத்வானி சொல்றாம அவர் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இந்தியாவில் வந்து கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் குறைய வேண்டுமானால் அரபு நாடு சட்டங்களை கொண்டு வர வேண்டும். சவுதி அரேபியாவோட சட்டம் கொண்டு வரணுமா? சவுதி அரேபியா சட்டம் என்ன? இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வர சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அத்வானிக்கு இஸ்லாத்தினுடைய சட்டத்தை கொண்டு வர வேண்டும், நபிகள் நாயகம் அவர் கொண்டு வந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற உத்தரவு போடுறதுக்கு மனசு வராம அவர் என்ன சொல்றாரு? அரபு நாட்டு சட்டங்களை கொண்டு வந்தால் கற்பழிப்புகள் குறைந்து விடும். எவ்வளவு சர்வ சாதாரணமா கற்பழிக்க, ஓடுற ரயில்ல கற்பழிப்பு நடக்குதா இல்லையா? 10ல வச்சு கற்பழிக்கிறான், நடக்குது, படிக்கலையா? இதுதான் என்ன காரணம்? சட்டங்கள் சரியில்லை. இஸ்லாமிய ஆட்சி அமுல்படுத்தப்படுமையானால், இஸ்லாமிய நீதிமன்றங்கள் நிறுவப்படுமையானால், இஸ்லாத்தின் அடிப்படை இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்களை அங்க வந்து அமுல்படுத்தப்படுமையானால் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கவே நடக்காது. எப்படி ஒரு சிலர் விதி விலக்க நடக்கும், அவனையும் பிடிச்சி தண்டிக்கிறோம். அது தண்டிக்கிறதுல ஒரு முறை இருக்குதுங்க. அதை வந்து அல்லாஹ் அழகா திருமறையில சொல்றான். என்ன சொல்றான்டா, நீங்கள் அவர்களை தண்டிக்கும் பொழுது மக்களுக்கு பகிரங்கமாக, மக்கள் எல்லாம் ஒரு கூட்டம் பார்க்கிற மாதிரி வச்சு தண்டிங்க அப்படின்னு நல்லா சொல்றான். ஒரு கூட்டத்தை கொலை செய்யறோம், அந்த கொலை செய்யறதுல உங்கள மூமினான ஒரு கூட்டம் அதை பார்க்கட்டும், அதற்கு சாட்சியாக இருக்கட்டும் நல்லா சொல்றான். ஏன் அப்படி? இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணவன் என்ன செய்யணும்? ஃபுல்லா எல்லா டெலிவிஷனையும் கொண்டு வந்து லைவ் காசுல வச்சுக்கிட்டு ஒருத்தன் தூக்குல போட்டமையானால், ஒருத்தன் கற்பழிப்புக்கு அவனை கல்லறிஞ்சு கொண்டமையானால் என்ன நடக்கும்? குற்றவாளிகள் எல்லாம் பயந்து விடுவான். ஆஹா, இப்படி செஞ்சவங்க நாளைக்கு நம்மளுக்கு இது நடக்கும், நம்மளுக்கு இது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால், அப்படின்னு ஒருத்தன் விளங்குவானையானால் திருடுவானா, கொள்ளையடிப்பானா, விபச்சாரம் பண்ணுவானா, இந்த போன்ற குற்றங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடறேன்? குறைந்துவிடும். இன்னும் இஸ்லாம் வந்து இந்த சமத்துவமான நீதியை பற்றி, இஸ்லாமிய சட்டத்தை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் சொல்கின்றன. அது 2வது பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் வழங்கக்கூடிய இந்த சட்டங்கள் குற்றவியல் சட்டமாக இருந்தாலும் சிவில் சட்டமாக இருந்தாலும் என்ன இருக்குது? மனித சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய அளவுக்கு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும். அதற்கு தான் நம்ம அரசாங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்மளுடைய உழைப்புக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம வயசுக்கு நம்ம தான் உழைக்கணும். நம்ம குடும்ப வீட்டை கட்டுறாருன்னா நம்ம தான் என்ன செய்யணும்? கட்டி ஆகணும். நம்மளுடைய வரி பணத்திலிருந்து அரசாங்கம் என்ன செய்து செயல்பட்டு கொண்டிருக்கு. எதற்காக? நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. நம்மளை வந்து ஆதிக்க சக்தியிடமிருந்து, அரசியல் சக்திகளிடமிருந்து, இந்த மாதிரி பெரிய வலியவனிடமிருந்து என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம ஒரு அரசியலை உண்டாக்கி வைத்திருக்கின்றோம். அதில் சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கின்றோம். ஆனால் பல நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்கள் மனிதர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பையும் வழங்க கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த மனித சமுதாயத்திற்கு பாதுகாப்பை வழங்கினார்கள், மனிதர்களுக்கு வந்து எவ்வளவு நீதியாகவும் நேர்மையாகவும் நடந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள், மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தார்கள், மாபெரும் மன்னராக இருந்தார்கள், ஜனாதிபதியாகவும் அவர்கள் தான் இருந்தார்கள், போர்ப்படை தளபதியாகவும் அவர்கள் தான் இருந்தார்கள். எல்லாத்தையும் தன்னுடைய கைவசத்தில் வைத்திருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டாலே ஒரு மாத தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயந்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் இடத்துல எப்படி நடந்து கொண்டார்கள், எவ்வளவு நேர்மையாகவும் நீதியாகவும் அந்த மக்கள் எந்த விதமான ஒரு தவறு செய்தாலும் யாராக இருந்தாலும் தண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு சஹாபி வரார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்னு வராரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல நீ விபச்சாரம் செய்திருக்க மாட்டேன், சும்மா அவர் தான் விபச்சாரம் தப்பா வழங்கியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு இல்ல விபச்சாரம்லாம் செய்திருக்க மாட்டேன் நீங்க போங்க, இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தானாக முன் வந்து சாட்சி சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அவருக்கு கல்லெறிந்து மரண தண்டனை வழங்குறார்கள். ஒரு சஹாபி உண்மையா அவர் விபச்சாரம் செய்து விட்டு அவர் வந்து என்ன செய்றாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை வந்து சொல்றாரு, அவருக்கு தண்டனை வழங்கினாங்க.
இஸ்லாமிய சட்டம் என்பது யாராக இருந்தாலும் சரி நேர்மையாக நீதியாக சரியான பார்வையோடு சரியான நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்தது. இதை நம்ம வரலாற்றில் நிறைய பார்க்கிறோம். அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களின் மூலமாக தான் மனித சமுதாயத்துக்கு வாழ்வே இருக்கிறது. நீங்க வந்து இப்படி கடுமையான சட்டம் இல்லை என்றால் பொடுபோக்குத்தனமா விட்டீர்களே ஆனால் எவ வேண்டாலும் என்னத்தை வேண்டாலும் செய்யலாம். யாராலும் கேட்க முடியுமா? யாராவது இதுங்க முடியுமா? இன்னைக்கு பாருங்களேன், சவுதி அரேபியா இருக்குது. அது வந்து ஓரளவு குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. மற்ற அரபு நாடுகள்ல அந்த மாதிரி கிடையாது, தொடர்ந்து விட்டுட்டாங்க. எல்லாம் என்ன செஞ்சு குட்டிச்சவரா போயிருச்சு. சவுதி அரேபியா மட்டும் என்ன செய்யுது, ஓரளவுக்கு நேர்மையான முறையில் குற்றவியல் சட்டங்களை மட்டும் என்ன செய்யறாங்க, போன ஒரு கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கூட 2 மரண தண்டனை நிறைவேற்றிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் ஒருத்தனுடைய பரிசு கீழே விழுந்துச்சு வைங்க, கீழே விழுந்து ஒருத்தனுடைய பரிசு யதார்த்தமா தவறு கீழே விழுந்துருச்சு. இன்னும் ஒருத்தன் அதை போய் எடுப்பானா? எடுக்கிறதுக்கு எவ்வளவு யோசனை பண்ணுவான். எங்கேயாவது கேமரா வச்சிருப்பாங்க, எப்படியாவது பார்த்துருவாங்க, பார்த்துட்டு நம்ம திருடணுங்கிற ஒரு பழி வந்துருமே, அப்படி நம்ம எடுத்துட்டு காசை எடுத்துட்டு பரிசு தூக்கி போட்டா கைரேகை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனும் பயப்படுறானா இல்லையா? மக்காவுக்கு போயிருப்பீங்க, உமராக்கு போயிருப்பீங்க, ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்க, அங்கெல்லாம் வந்து எவ்வளவு பொருள்கள் மிஸ் ஆகிறது, அது எல்லாம் கீழே குனிஞ்சு எடுப்பதற்கு யோசிக்கிறார்கள். ஏன் இது நடந்துரும், சும்மா பொய்யா ஒரு குற்றம். ஆனா இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு கரெக்டா சரியான முறையில் நீதி வழங்குவதாக இருந்தால் அது சரியான முறையில் விசாரித்து அது குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் தான் தண்டனை வழங்குமே ஒழிய சும்மா எடுத்தங்க வச்சா தண்டனை வழங்காது. இப்ப என்ன கையை வெட்டுறாங்க, சும்மா திருநாள் எவனு தெரியாம சும்மா எவனா ஒருத்தனை பிடிச்சி கையை வெட்டிடுவாங்க. இந்தியாவில் அப்படி செய்யறாங்க. எவனா ஒருத்தன் கொலை பண்ணி போயிருவான், எவனா ஒருத்தன் கொண்டு வச்சுட்டு போயிருவான், சும்மா இருக்கிறவன் எவனா பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. இப்ப நடக்கிறதா இல்லை? இந்தியாவை பொறுத்தளவுக்கு எங்க குண்டு நடந்தாலும் செஞ்சிருவாங்க, யாரையாவது 4 பேரை பிடிச்சி வச்சு ஒரு போக்கஸ் பண்ணி விட்டால் ஒரு பேப்பர்ல பேட்டி கொடுத்து விட்டோம், மேட்ரு முடிஞ்சு போச்சு, இவங்க நம்மளை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க என்பதற்காக என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு நடவடிக்கை செய்யறாங்க. ஆனா இஸ்லாமிய ஆட்சியில் அப்படி கிடையாது. ஒரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு முறையான சாட்சிகள் வேண்டும். 4 சாட்சிகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, குற்றங்களுக்கு தண்டனை வழங்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வந்து பிரிண்ட் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, கேமராக்கள் இருக்குது, ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட செய்தியாக இருந்தால் காட்சியாக இருந்தால் என்ன செய்யலாம், அதன் மூலமா என்ன செய்யலாம், தண்டனை வழங்கலாம். அப்படி இந்த என்ன செய்யுது, நீங்க பாருங்க, இந்தியாவுடைய ஒரு ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்கன்றா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க. இந்தியாவுடைய சட்டத்தில் 1000 குற்றவாளிகள் தப்பித்து விட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இது எவ்வளவு அழகான ஒரு அற்புதமான சட்டமா இருக்கா இல்லையா? எவ்வளவு நேர்மை அழகா எழுதி வச்சிருக்காங்க. 1000 குற்றவாளி தொலைஞ்சிட்டு போறான், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நீங்க பாருங்க, நீங்க 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு 15 வருஷம் ஜெயில இருந்துட்டு அவர் வந்து எந்த விதமான தவறும் செய்யவில்லை, அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை, அதனால அவர் நாங்கள் ரிலீஸ் பண்றோம். இந்த 15 வருஷத்தை எவன்டா கொடுப்பான்? அவன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தானே, அவன் தாயை விட்டுட்டு வந்தானே, அவன் குடும்பத்தை விட்டுட்டு வந்தானே, தாயை பராமரிக்க முடியல, பொண்டாட்டியை பராமரிக்க முடியல, தன் சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ முடியல, அவன் பெற்ற பிள்ளைகளை கொஞ்சம் முடியல, 15 வருஷம் உள்ள வைத்து அவனை சித்திரவதை பண்ணிய, அதாபப்படுத்தினிய, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்க. எப்படி 1000 குற்றவாளிகள் தப்பித்து விட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படும். இது இஸ்லாம் சொல்லக்கூடியது. 1000 குற்றவாளி தப்பிச்சுட்டு போறான், சாட்சிகள் இல்லாமல் தப்பிச்சு விடலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட மாட்டான். இஸ்லாமிய சட்டம் இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சமமான நீதி இருந்தால் ஒரு குற்றவாளிகள் ஒரு நிரபராதிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவில் சட்டங்களை பொறுத்தளவுக்கு எவ்வளவு அழகான ஒரு முறையில் செஞ்சாங்க. இன்னைக்கு சிவில் சட்டம்னு போனமாக்க என்ன செஞ்சாங்க, ஏன்டா கோர்ட்டுக்கு போனோம்னு ஆகி போயிடுவாங்க. கோர்ட்டில் கொண்டு போய் ஒரு கேஸை போட்டுருவாங்க, முடிஞ்சு வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக இழுத்து விட்டுருவாங்க. வாய்தான்னு போட்டு என்ன செய்வாங்க, நீனும் அதனுடைய தீர்ப்பை பெற முடியாது, உன்னுடைய புள்ள ஊட்டியிலும் பெற முடியாது. பாபர் மசூதி தீர்ப்பில் பார்த்தோமே இல்லையா, 60 வருஷம் தீர்ப்பு சொன்னாங்க. என்ன கடைசி தீர்ப்பு என்ன சொன்னாங்க, முஸ்லீம்களுக்கு அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லை ஆகிட்டாங்க. இப்படி நடக்குதா இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு சம்பவம் அதை சொல்லி முடிச்சிருவாங்க இன்ஷா அல்லாஹ். ரசூல்லா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு சம்பவம் என்னென்றா, ரசூல்லா வந்து அந்த மதத்துக்காரவங்க இந்த மதத்துக்காரவங்க அப்படின்லாம் எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் நேர்மையான முறையில் உண்மை எதுவோ அது சரியான முறையில் இருக்குமே, ஆனால் அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கினார்கள். ரசூல்லா அப்படியே சொல்றாங்க, நான் வந்து தீர்ப்பு வழங்குவது உங்களுடைய வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். எனக்கு வந்து என்ன செய்ய முடியாது, உள்ளத்திலிருந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. உங்களுடைய வாதம் என்ன, பிரதியினுடைய வாதம் என்ன, அதன் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். என்னிடமிருந்து எவனாவது ஒருவன் தவறான முறையில், சில பேருக்கு வாத திறமை இருக்குமா இல்லையா, சில பேர் வந்து தன் செய்த தவறையே நினைச்சிருவான், அப்படியே வாத திறமையால இல்லைண்டாக்கி விடுவாங்க. அந்த மாதிரி என்னிடமிருந்து யாராவது தவறான முறையில் நீங்கள் தீர்ப்பை பெற்றுக்கொண்டால் மறுமையில் என்ன செய்வீங்க, நரகத்தினுடைய நெருப்பு தான், நரகத்தினுடைய கங்கு தான் நீங்க என்ன செய்ய பெற்றுக்கொள்கிறீர்கள். அதே மாதிரி ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லீம் இடையில சொத்து விவகாரம் வருது. அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த யூதன் வந்து அந்த சொத்திற்குரிய சரியான ஆதாரங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த முஸ்லீம் வந்து அந்த ஆதாரத்தை ரெடி பண்ண கிடையாது.
உண்மையிலேயே அவர் அந்த சஹாபி பேசுறதுடைய பேச்சை பார்த்தமாக இவருக்கு சொந்தமானதாக தான் இருக்கணும். அந்த யூதர் வந்து நினைச்சிருப்பாரு, ஒரு போலியான ஒரு ஆவணங்களை தயார் பண்ணி தான் நினைச்சிருக்காரு வந்திருப்பாருங்கிறது விளங்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு முறையிடுறாங்க. அவர் தன்னுடைய சொத்து தான் என்பதற்கு உண்டான சான்றுகளை காட்டுறாரு. இவர் என்ன செய்யறாரு, இவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த சொத்து வந்து யாருக்கு, அவருக்கு சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பளிச்சிடுறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு இவர் சொல்றாரு, சஹாபி சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அந்த சொத்தை மீட்பதற்குரிய எந்த ஒரு காரணத்தையும் செய்ய மாட்டாங்க, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்றாங்களே, இது ஒரு பலவீனமான செயல். உன்னுடைய சொத்தை மீட்பதற்காக, உன்னுடைய பொருளாதாரத்தை காப்பதற்காக, உன் குடும்பத்தை காப்ப அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்துவிட்டு அதை விட்டு உன் கை மீறி போய்விட்டால் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லணுமே ஒழிய எதுவும் செய்ய மாட்டாங்கன்னா திருப்பி எப்படி வழங்குறது? உள்ளத்துல பார்த்து வழங்க முடியும். என்ன மக்கள் எதை பேசிக் கொள்கிறார்களோ நியாயத்தின் அடிப்படையில் அங்க வாதி பிரதிவாதிகள் என்னத்தை பேசுறாங்களோ அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியுமே ஒழிய உள்ளத்துல இருந்து பார்த்து வழங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை. ஒரு சஹாபி சொல்றாரு, என்ன சொல்றாரு, முகம்மதை கண்ணியப்படுத்திய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்திய அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக முகமது நபி தான் மனிதர்களில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யூதர் என்ன செய்யறாரு, அவர் பொருட்கள் அவருக்கு அது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்திய அந்த அல்லாஹ் தான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு முஸ்லீம் என்ன செய்யறாரு, ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. யாரை பார்த்து எங்க வந்து என்னத்தை பேசுறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஓங்கி பட்டுன்னு ஒரு அறை விட்டுறாரு. அவர் யூதர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் கொண்டு வராரு வழக்க. இது வந்து முகமது போனமாக்கும் இது சரியான முறையில் தீர்ப்பு சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹ் கொண்டு வராரு. ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, சம்பவம் நடக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நீங்கள் என்னை உயர்த்தி பேசாதீர்கள், என்னை உயர்த்தி நீங்க பேசாதீர்கள். அவர் நம் மறுமை நாளில் வந்து எல்லாரும் உயிர் பெற்று எழுப்பப்படுவார்களே, அப்ப நான் தான் முதலாக எழும்புவேன். ஆனா எனக்கு முன்னாடியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசனுடைய நிலையை பிடித்துக் கொண்டு நிற்பார்கள், அரசனுடைய தூணை பிடித்துக் கொண்டு நிற்பார்கள். இந்த உலகத்திலேயே அவர் மூர்த்தியாக விழுந்து விட்டாரே, அதன் காரணமாக என்னவென்று எனக்கு தெரியவில்லை, உயர்த்தி பேசாதீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அற்புதமான அமெரிக்காவில் வந்து என்ன செஞ்சாங்க, உலகத்திற்கு மிகவும் நல்ல நல்ல சட்டங்களை வழங்கிய, நல்ல ஒரு நியாயமான நேர்மையான தீர்ப்புகளை வழங்கிய, அவர்களுக்கு என்று சிலை வைப்பதற்காக ஐநா அந்த அமெரிக்காவினுடைய சுப்ரீம் கோர்ட்ல சிலை வைப்பதற்காக 10 பேரை செலக்ட் பண்றாங்க. அந்த 10 பேர்ல ஒரு ஆளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் செலக்ட் பண்ணி அவர்களுக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவோம் நம்ம தடுத்துட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிலை வைக்கக்கூடாது, சிலை கூடாது, நாங்கள் சிலை வழிபாட்டை எதிர்க்கிறோம், சிலை எங்களுடைய தூதர்மார்களுக்கு யாருக்கும் சிலை வைக்கக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சோம், நம்ம எதிர்த்தோம். ஆனால் அவனு வழங்கி வச்சிருக்காங்க என்ன, உலகத்திற்கு மிகச்சிறந்த ஒரு சட்டத்தை வழங்கியவர்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னு. அதற்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி, எப்படியாப்பட்ட ஆட்சி, இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இஸ்லாம் வந்து ஒரு நேர்மையான அழகான மனித சமுதாயத்தின் முழுமையான பாதுகாப்புகளை வழங்கக்கூடிய அதி அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை வந்திருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், குர்ஆன் என்பது, இந்த இஸ்லாம் என்பது, இந்த சட்டம் என்பது மனிதர் கரங்களால் எழுதப்பட்டது கிடையாது, படைத்த இறைவனால் எழுதப்பட்டது என்பதுதான். படைத்தவனுக்கு தெரியும் மனிதனுக்கு எது நல்லது என்று, மனிதனுக்கு எது சிறந்தது என்று படைத்தவனுக்கு தெரியும். இன்னைக்கு இவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய சட்டம் எல்லாம் அவர்களால் எழுதப்பட்டது. ஏசி அறையில் உட்கார்ந்து எழுதி கொண்டார்கள். அவர்களுக்கு எது சாதகமோ அதை எழுதி கொண்டார்கள் ஒழிய பாதிக்கப்பட்டவனுடைய சாதக பாதங்களை பார்க்க கிடையாது. அதனால் இஸ்லாமிய சட்டம் மனித சமுதாயத்திற்கு சரியான முறையில் நேர்மையான முறையில் நீதி வழங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சட்டமாக இருக்கிறது. அந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.